ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு டீசெண்டான கேப் அப் தாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி டவுன் சைடில் போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீசெண்டான ஒரு கேப் அப் வந்து இருந்தது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நேற்றே வந்து கேப் அப் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருந்தது. அரௌண்ட் வந்து ஒரு 50 to 75 பாயிண்ட்டு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு நல்ல நியூஸும் யூஎஸ்க்கும் ஜப்பானுக்கும் நடுவில் அந்த டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 15% அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4% வந்து கிட்டத்தட்ட வந்து ஏறி இருக்குது. ஸோ இதனால் யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் கொஞ்சம் வந்து காலையிலேருந்து ஏறவே இந்த ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அக்ராஸ் ஏஷியா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ நம்ம மார்க்கெட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்தே ஒரு மாதிரி ஒரு சைடு மார்க்கெட் வந்து ஏறுற மாதிரி இருந்தது. ஸோ எப்போ காலையில் ஹையை பிரேக் ஆச்சோ, ஸோ மார்க்கெட் வந்து படிப்படியாக அதோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு சைடு வந்து போக ஆரம்பிச்சிது. இது வந்து எதிர்பார்த்த விதம் தான். ஓகேங்களா, ரொம்ப அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா நேற்று வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ஒரு 135லேருந்து 150 பாயிண்ட் வச்சிருக்கு அப்படின்னா 150 பாயிண்ட் வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் வந்து ஒரு சைடு போகலாம். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு சைடு வந்து நகர்ந்துருச்சு. இன்றைக்கி பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து நின்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து வித்தின் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேடாக இருக்குது. பட் இந்த ட்ரேடிங்கில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில் 25,100 அவ்வளோ ஒரு கால் ஆப்ஷன்ஸ் வந்து அடிஷன் இன்ட்ராடேயில் வந்து அது அப்படியே காணாமல் போயிருந்தது. ஸோ இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா அந்த கால் ஓஏ சரிந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போக வாய்ப்பானா எஸ் ஆஃப்கோர்ஸ். அதனால தான் மார்க்கெட் 25,100லேருந்து இப்போ 25,200க்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 130 140 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை. ஓகேங்களா, ஸோ இன்னும் இதோடைய கண்டினியூவேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மணியில் ஏன் வந்து அந்த அதாவது காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கைட்டி விட்டாங்க அப்படின்றது வந்து கிளியராக தெரியல. பட் வந்து ஹெவியாக கைட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய புட்ஸை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணி வச்சுருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்றதுனால அதோட ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 100 தான் இருக்குது. ஸோ மேலே ஒரு 100 கீழே ஒரு 100 தான் நாளைக்கு கேமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கம்ஃபர்டபுளாக செல்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 4 நாளில் மார்க்கெட் வந்து ஆவரேஜாக ஒரு நாள் ஆவரேஜாக ட்ரேட் பண்ண பிளேஸ் என்ன ரீஜன் அப்படின்னா 25.50க்கும் 25.150க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருக்குது. அப்படியான செல்லர்ஸ் கொஞ்சம் நல்லது. இல்லை மார்க்கெட் நான் மேலே தான் போய் ஏறி முடிவேன் அப்படின்னா அது இன்னும் வந்து இன்றைக்கி நடந்த ஷார்ட் கவர் மாதிரி நிறைய ஷார்ட்ஸை வந்து கவர் பண்ணும் அப்படின்றது வந்து விஷயம். இன்றைக்கி மார்க்கெட் முடியும்போது 133 ஸ்டாக் வந்து லாங் சைடில் இருந்திருக்கு. 68 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் இருக்குது. ஸோ லாங் அப்படின்னு சொல்லும்போது நேற்று இந்த கவுண்ட் அப்படியே உல்ட்டாவாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாங் சைடில் இருக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ் ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் வந்திருக்கு. 3% மிட் கேப் ஸ்டாக்ஸுமே ஏறி இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுருக்கணும். பட் இன்றைக்கி நல்ல ஒரு புஷ், பட் வித்தின் ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெட்ஜில் வந்திருக்கோம். நேற்று கம்பேர் பண்ணியிருக்கோம். நேற்று பொசிஷன் இருக்கும்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நவுந்துருப்பாங்க. இப்போ மேலே ஒரு 100 கீழே ஒரு 100 பாயிண்ட் மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து செட் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டியோடைய ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 123 காலைல ஓப்பன் ஆச்சு. பட் க்ளோஸ்டு வித் 100 அப்படின்னு சொல்லும்போது ஒரு 23 பாயிண்ட் தான் டிகே. பட் இந்த 100மே ரொம்ப கம்மி தான். நாளைக்கு ப்ரீமியம் எடுத்துகிட்டு போகுது. இப்போ கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு காலைல ஓப்பன் ஆகும்போது 70 தான் ஓப்பன் ஆகும், 70-75 தான் ஓப்பன் ஆகும். அப்படியே டைம் போக மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா சுருக்கி விட்ருவாங்க. ஓகேங்களா, ஸோ கன்சாலிடேஷன் ஏன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய பெட் இல்லை, பெரிய ப்ரீமியம் இல்லை அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸோ ஆப்ஷன் செயினில் நிஃப்டிக்கு 25,250 அட் த மணி வந்துருச்சு. ஸோ ஸ்கியூ பார்த்திங்கன்னா மேலே போனாலும் இடிக்குது, கீழே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 50-100 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பட் வந்து மேலே போனாலும் இடிக்குது, கீழே போனாலும் இடிக்குது. ஸோ நாளைக்கு ஒரு 10-11 மணிக்கு தெரிஞ்சிடுங்க. ஸோ மார்க்கெட் எந்த சைடு போய் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து கொஞ்சம் டவுன் சைடில் ஒரு 50-100 பாயிண்ட் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வியூ. பட் என்ன அப்படின்னா இது வந்து கான்ட்ரா வியூ, நடக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ புட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. 25,000 இருக்கட்டும், 100 200ன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோடிக்கணக்கில் புட்டு இருக்குது. பட் வந்து காலில் பார்த்திங்கன்னா 25,200 மட்டும்தான் இருக்குது. அதுவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் பேரில் பாதி இருக்கும். ஓகேங்களா, அதோட 25,500 தான். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் கிரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு அப் சைடில் பெட்டு மார்க்கெட் ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகும்போது, பட் டவுன் சைடில் வந்து
அந்தளவு இல்லை அப்படின்றது தான். ஸோ குளோபல் மார்க்கெட் எதாவது நெகட்டிவ் போனால் அப்படின்னா சின்னதாக வந்து மார்க்கெட் வந்து திரும்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ. பட் நடக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துகிட்டு இருக்கு. ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மேலே கீழேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் முடியும் போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் ஒரு மாதிரி நமக்கு கிளாரிட்டி கொடுத்துரும் நாளைக்கு எப்படி ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இன்றைக்கி டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள். இந்த டேட்டா ரன் ஆகிடும். ஸோ நேற்றுமே மார்க்கெட் 30 பாயிண்ட் இறங்கி ஒரு 700-800 கோடி கிட்டத்தட்ட செல் ஆயிருக்கு. ஸோ ஷார்ட்டு தான் இருக்குது அப்படின்றதும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் வந்து கொஞ்சம் இல்லை அப்படின்றது மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா நியர் எக்ஸ்பைரி, ஸோ நிறைய ஷார்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ஷார்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதுதான் லாஸ்ட் 2-3 நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஸ்லோவர் கன்சாலிடேஷன்லேயே அந்த ஷார்ட்டை எடுப்பாங்க. ஏன் அந்த ஷார்ட் எடுப்பாங்க? அவங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே போக்கலையே ப்ராஃபிட் வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வெளியே வந்தாலும் அவங்க ஆப்ஷனில் செல் பண்ணதில் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்றதுனால அதில் வந்து அவங்க கெயின் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் எடுத்து ஆகணும். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி வர்றதுனால கான்ட்ராக்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம். நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இன்றைக்குமே ஒரு 2% இந்தியா விக்ஸ் இறங்கி நியராக 10.5 கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கடந்த ஒரு வருடத்தில் ரொம்ப 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 கம்மியான ஒரு வால்டாலிட்டியில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 100 அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து 680 பாயிண்ட் தான் வச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டாலிட்டி தான் இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பு. ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃப்ளாட் வித் ரேஞ்சிற்குள்ளவே மார்க்கெட் வந்து சுற்றுறதுக்கான வாய்ப்பு. ரேஞ்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான். ஸோ நியராக 100ன்னு சொல்லும்போது மேலே ஒரு 100 பாயிண்ட் கீழே ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகலாம். வேகமாக அந்த 100 பாயிண்ட் உடையுது அப்படின்னா புதுசாக அர்த்தமனில் ஒரு ப்ரீமியம் இருக்கும்ல, அது வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணி கொண்டு போகலாம். ஏன் அப்படின்னா அதுவும் எக்ஸ்பைரி அடுத்த ஒரு ஹடில் பாயிண்ட் அடுத்த ஒரு 50-100 பாயிண்ட்லாம் நவுந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற அர்த்தமணிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது எக்ஸிஸ்டிங் செல் பண்ணிட்டு அந்த அர்த்தமனில் பொசிஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்படி வர இந்த ஒரு ஸ்கியூ பாயிண்ட் கூட மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா மார்க்கெட் பெருசாக போகக்கூடாது, ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஓப்பனிங் பெருசாக இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஒரு மாதிரி சுருங்கிடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. மார்க்கெட் அது உடையும் போது ஒரு சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். அண்ட் பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் விஷயத்தையும் அண்ட் பிசிஆர் விஷயத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். நிஃப்டி மார்க்கெட் ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் இறங்கி இருக்குது, விச் மீன்ஸ் அதுதான் மார்க்கெட் வந்து ஷார்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் இந்த நம்பர்ஸை பார்க்குறேன். இந்த ஃபியூச்சரில் பெரிய பாயிண்ட் வந்து இல்லை, நேற்று இருந்தது தான் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது, இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து ஷார்ட் கொஞ்சம் வெளியே போயிருக்கலாம் அப்படின்றது தான். மிட் கேப் நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்டும் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வந்து லாங் மேபி இதில் வந்திருக்கலாம். ஏன்னா ப்ராடர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து லாங்கில் இருக்குது. அப்படியே பிசிஆர் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது. இதுக்கான காரணம் இப்போ நம்ம சொன்னது தான். ஸோ புட்டில் அவ்வளோ செல்லிங் மார்க்கெட்டில் வந்தது தான் காரணம். கான்சன்ட்ரேட்டடாக ரொம்ப சின்ன ரேஞ்சில் புட்டை செல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான். பேங்க் நிஃப்டிக்கும் நல்ல செல்லர்ஸ் வந்தாச்சு, மிட் கேப் நிஃப்டிக்கும் நல்ல செல்லர்ஸ் வந்தாச்சு நேற்று டேட்டாவோட கம்பேர் பண்ணும்போது. குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது க்ரீனில் இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ எனி நியூஸ்னால் இன்றைக்கி 7 மணிக்கு யூஎஸில் ஹோம் சேல்ஸ் டேட்டா வருது. ஸோ அது வந்து முக்கிய டேட்டாவாக பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஜப்பானோட இண்டெக்ஸ் 4% ஏறி இருக்குங்க. அதுக்கான காரணம் டேரிஃப் டீல் தான். 15% வந்து பார்த்திங்கன்னா டேரிஃபோடைய விஷயம் இருக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் அந்த மார்க்கெட் 4% ஏறி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வர நாட்களில் ஆகஸ்ட் 1க்குள்ளே நிறைய கண்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு சேரிஷ் வியூ வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்தியா விக்ஸ் இன்னுமே நியூ லோ போயிடுச்சு அப்படின்றது வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற வால்டிலிட்டி மார்க்கெட் இருக்கலாம். இன்றைய ஷார்ட் கவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு அக்ரெசிவாக இருந்தது தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னதான் மார்க்கெட் அந்த சின்ன ஹையை உடச்சி மேலே போனாலும் திரும்ப வரலை அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் நல்ல ஒரு ஷார்ட் கவர் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கணும். நாளையே நிஃப்டி எக்ஸ்பைரியோடைய வியூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125லேருந்து 150 பாயிண்ட்டுக்குள்ளே எக்ஸ்பைரி வந்து இருக்கலாம் அப்படின்றது தான். ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா ஓப்பனிங்கில் ப்ரீமியம் இன்னுமே வந்து கம்மியாகிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனால மார்க்கெட் வந்து இன்னும் சுருங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா பேஸ் பண்ணி தான் சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.